இந்தியன் டூ ஆடியோ லான்ச்ல கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல நான் சின்ன ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டுடைய வியாபாரத்தை பெரிய அளவுக்கு அகலப்படுத்துகிறதுல சங்கர் சார் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. இந்த பிரமாண்டமான இயக்குனர் அந்த படத்துல 3 முறை நடிச்சிருக்கேன். இதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சதைக்காமல் அடங்காமல் உழைத்து ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்திலேயே கலப்படத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தரம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னணி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில உலகத்துக்கு பெரிய அறியப்பட்ட சுபாஷ் கமிஷன் சார் தயாரிப்பு பெரிய அளவு அங்கு ஒரு எளிய மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவீந்திரனுடைய ஒழிப்பு வந்து இப்படி பன்முக ஆளுமையை கொண்ட ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கலைஞர் தான் தம்பி ஆசை இருக்கும். அந்த வகையில என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமையை நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த படத்துல நிச்சயமா கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில நடிக்க தெரிந்த இயக்குனர்ல சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த போது மகிழ்ச்சி, அழைத்து நடிக்க சொன்ன போது மகிழ்ச்சி, கப்பியில் பேசுகிற போது மகிழ்ச்சி. இந்த கப்பியில் பேசுகிற போது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் நினைச்சாங்கன்னா இந்த வார்த்தையை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீகப் பண்ண வச்சாரு. ஸோ அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சார் இல்லையா? ஸோ ஆமா 2 பேரும் போய் வச்சுருந்தோம் தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அவங்களுடைய காம்பினேஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் இருந்தாலும் அந்த 12th ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க 2 பேருமே. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் பேரியஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். சீரியல் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம், புது லேர்னிங். அதுல வந்து ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட இண்டஸ்ட்ரி லீடரா நானும் யோகி பாபுவும் வந்து ரிஸ்மாய்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி டைரக்ஷன்ல ஷூட்டிங் வந்து ஜூலை 15th மேல ஆரம்பிக்கும். இன்னும் 2 படம் கமிட் பண்ணிருக்கேன். ஸோ வரிசையா படம் தான். ஆக்சுவலா வந்து நான் எல்லா இடத்துலயும் நானா இருக்கேன். சோ என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்பிடென்ட்டா பண்றேன். அவ்வளவுதான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கும் சர்ப்ரைஸா இருக்கும், உங்களுக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். தேங்க்யூ.